வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்னென்னா தாய்மார்களுக்கு, பர்டிகுலர்லி இளம் தாய்மார்களுக்கு அவங்க குழந்தை பச்சிளம் குழந்தையாக இருக்கும்ல, பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகிட்டு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கறது, நான் ஒரு வாய்ப்பாடு மாதிரி 3 to 4 hours அல்லது 2 to 3 hours அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அது சொல்லியிருந்திருக்கு, ரைட்டு தான். எந்திரிச்சு எழுப்பி தரலாம். வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்கள வெயிட்டு எழுப்பி தரலாம். நாம் குழந்தைக்கு உண்மையிலே எந்திரிச்சதுக்கப்புறம் பசிக்குதான்னது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? சில குழந்தைங்க பண்ணுறதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு 4 பாயிண்ட்டை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை பசியோடு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் என்னென்னு சொல்லவா? முதல்ல பசி வந்துருச்சுன்னா ஹேண்டு மவுத் மூமெண்ட் அதிகமாகும். சரியா? கொஞ்சம் ஆங்ஸைட்டி அதிகமாகி குழந்தைக்கு ஹேண்டு மவுத் மூமெண்ட்டு கொஞ்சம் அந்த கையை அங்கே பிடிச்சிக்கும் அந்த மாதிரி. சரியா? இந்த விஷயத்தை கவனிங்க. அதுக்கப்புறம் திடீர்னு குழந்தை எந்திரிச்சு ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். புரியுதா? அலர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த அலர்ட்டாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலே கொஞ்சம் பசிக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் சக்லிங் மூமெண்ட், இப்படி ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, ஆப்வியஸ்லி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை அழுக ஆரம்பிக்கும். சரியா? இந்த 4 விஷயங்களை கவனிங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தை பசியோடு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நன்றி.